இந்த மாத வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் நாம் தேவ சமூகத்தில் தியானித்து ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எசேயா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் காத்திருப்பார், மனதுருகும்படி இறங்குவார், எழுந்திருப்பார், நீதி செய்வார் என்று சொல்லி தியானித்தோம். காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். இனி மௌனமாக அல்ல, மறு உத்தரவு தருவார். இனி மறைந்தல்ல, மகிமையை வெளிப்படுத்துவார். இனி மடங்கி அல்ல, மகத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவார். அப்போ காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம். காத்திருக்கிறவர்களுக்கு தான் இது ஆண்டவர் செய்வார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 பேரை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்தினேன். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் சிமியோன். எருசலேமின் மீட்பு வர காத்திருந்தவள் அன்னாள். ஆமேன். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் அரிமத்தி ஊரானாகிய அந்தரங்க சீஷனாயிருந்த யோசேப்பு. இந்த 3 பேரை உங்களுக்கு நிறுத்தினேன். அதில் ஒரு ஆள் சிமியோன். ஆறுதல் வர காத்திருந்தவன் கண்டான். இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று பார்க்கிறோம். ஆலயத்துக்கு வந்திருந்தான். ஆறுதல் வர காத்திருந்தவனுடைய கண்கள் கண்டது. சிமியோன் சொல்கிறான், கைகள் அவரை இயேசுவை ஏந்தி இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்பதாக. அப்போ காத்திருக்கிறவர்கள் காண வேண்டுமானால் இந்த சிமியோன் செய்த அவனுக்குள்ளே இருந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். 1, அவன் தேவ பக்தியும் நீதியுமாய் இருந்தான். ஆமேன். தேவ பக்தி உள்ளவன், நீதி உள்ளவன். காத்திருக்கிறவர்கள் காண வேண்டுமானால் நீங்கள் தேவ பக்தியும் நீதியுமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக பக்தியாக இருக்கணும், மனுஷனுக்கு முன்னாடி நீதியாக இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சொல்லுங்கள், தேவனுக்கு முன்னாடி பக்தி, மனுஷனுக்கு முன்னாடி நீதி. இது 2 தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும். மனுஷனுக்கு முன்னாடி சில பேர் பக்தியை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, தேவனுக்கு முன்னாடி நீதியை காட்டக்கூடாது. நம்முடைய சுய நீதி, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குன்றிருக்கு இல்லை? ஆமாம், நம்ம நீதியெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. நம்ம நீதியெல்லாம் அவர்கிட்ட போய் நிறுத்தக்கூடாது. மனுஷனுக்கு முன்னாடி நீதியாக நடக்கணும். எல்லாவற்றிலும் உண்மை, உத்தமமாக, நீதியாக, நியாயமாக, குடும்ப வாழ்க்கையில் நீதியாக நடக்கணும். கணவன் மனைவி காரியங்களில், பிள்ளைகள் வாழ்க்கையில், பெற்றோர் வாழ்க்கையில், மாமனார் மாமியார் காரியத்தில் எப்படி இருக்கணும்? நீதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாத்துக்கும் மகளுக்கு ஒரு நீதி இருக்கும், மருமகளுக்கு ஒரு நீதி இருக்கும், மகனுக்கு ஒரு நீதி இருக்கும், மருமகனுக்கு ஒரு நீதி இருக்கும், அம்மாவுக்கு ஒரு நீதி இருக்கும், மாமியாருக்கு ஒரு நீதி இருக்கும். இது குடும்ப ஜபம் தானே. நம்ம குடும்பமாகவே பேசுவோம். இல்லையா? சொல்லுங்க. பக்தி ஆட்ட காட்டணும் தேவனுக்கு முன்னாடி. மனுஷனை பக்தியாக்கி காலில் விழுங்கி ஃபோட்டோவை போட்டு மாலையை போட்டு பொட்டை வச்சு பூவை வச்சு மாதம் இல்லை வருஷம் போய் கல்லறையில் போய் மாலை போடுறது பக்தி. அந்த பக்தியெல்லாம் ஆகாத பக்தி. அது ஒரு கதைக்கும் ஆகாது. செத்த மனுஷனுக்கு போய் மாலையை போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஆமாம், அது நமக்கு தேவையே இல்லாத பக்தி. இருக்கும்போது ஒன்றும் செய்ய மாட்டான், செத்ததுக்கப்புறம் அவ்வளோ பக்தியாக இருப்பான். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த பக்தி உதவாது. கர்த்தருக்கு முன்னாடி பக்தியாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். மனுஷனுக்கு முன்னாடி நீதியாக நடக்கணும். ஆமேன். மகள் உடைத்தால், மருமகள் உடைத்தால் டேஷ். இப்போ பாருங்களேன், நம்ம வாழ்க்கை எப்படின்னா, மாமியாருக்கு ஒரு அளவுகோல் போட்டு வச்சுருப்போம், மருமகளுக்கு அம்மாவுக்கு ஒரு இது இருக்கும். ஆமாம், அம்மா என்னன்னாலும் பேசுவாங்க. நான் பேய ஏய் அறிவு இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாமியார் சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. சொன்னா என்ன நடக்கும்? அடுத்த நிமிஷமே ஏதாவது நடக்கும். என்ன நடக்கும்?
என்னை கொடுப்பேன் நான் உனக்கு, என்னை கொடுப்பேனே, விளக்குமாறு வரும். இன்னைக்கு லைஃப் இப்படி தானே போகுதுப்பா. ஏதோ நான் புதுசாக பேசலை. ஒவ்வொரு ஃபேமிலியில் அப்படி தானே இருக்கா இல்லையா? சரி சாம், ஜெபம் நடத்தி மூடி நான் கிளம்புறேன். இவங்களை பார்த்தா பயங்கர பயமாக இருக்குது. ஏதோ நான் வேதத்தில் இல்லாததை பிரசங்கம் பண்ணிட்ட மாதிரியும், ஏதோ அவங்க வீட்டில் இல்லாததை பேச அதை மாதிரியும் ஏதோ புதுசாக பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படின்னா பிரதர் ஹல்லேலூயா அப்படின்னு இருக்கீங்க பாருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் கை கடிச்சு அதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிறதான் பிரதர் பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் நடக்கிறது தான் பிரதர் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். மாமியார் சொல்ல முடியலையே, மருமக சொல்ல முடியலையே, அப்போது எங்கேயோ நீதி பஞ்சாயத்தில் ஓடுது தானே அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீதியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பவுண்ட்ரி பிளேஸ் வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் முன்பாக நீதியாக இருக்கணும். இவன் ஏன் காத்திருந்தவன் கண்டான். காத்திருக்கிற நீங்கள் காணணுமா ஆசீர்வாதத்தை? தேவனுக்கு முன்பாக பயபக்தியா இருங்க, மனுஷனுக்கு முன்னாடி நீதியா நடங்க. அதை நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு பல வசனங்களை காண்பித்து கொடுத்தேன். இன்னைக்கு அவனை குறித்து 3 வார்த்தை நான் சொல்கிறேன். 3 வார்த்தை, 3 words இன் பைபிள். லூக்கா 2:25, 26, 27. இந்த 3 வார்த்தை, 3 இதுலேயும் 3 காரியம் இருக்குது பாருங்களேன். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 1, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 26 பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. 3rd one, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். ஆவி அவன் மேலே இருந்துச்சான். ஆவியானவர் அவனோட பேசுகிறாராம். ஆவி அவனை ஏவுதான், கைட் பண்ணுறார், ஆலோசனை கொடுக்கிறார் என்று அர்த்தம். 3 காரியம் இருக்கா? அப்போ ஒருத்தன் மேலே ஆவி இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி அவன் மேலே இருந்தது. புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். இல்லை, இப்போ சிமியோன் மேலே ஆவி இருந்தது, ஆவியானவர் அவனை அறிவித்திருந்தார். அப்படின்னா அவங்க கூட பேசுகிறாருன்னு அர்த்தம். ஆவியானவர் அவனோட பேசுகிறாரு அப்படின்னு அர்த்தம். 3வது, ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அப்படின்னா ஆலோசனை ஆவியானவர் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். ஆவியானுடைய வழி நடத்துதலின்படியாக தன் குடும்பத்தை நடத்துகிறவன், ஊழியத்தை செய்கிறவன், ஆவியானவருடைய ஏவுதலினால் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இப்போ கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேலே இருந்தால் என்னெல்லாம் இருக்கும்? ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவி, இந்த கர்த்தருடைய ஆவி இருந்தால் என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும்? டக்குன்னு வேகமாக சொல்கிறேன், குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு, நீ வேற ஒருவனுமே இல்லை, தேவ ஆவியை பெற்றவன். யோசேப்புக்குள்ள இந்த பரிசுத்த ஆவி, இந்த தேவனுடைய ஆவி இருந்ததுனால அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? சிங்காசனம். சொல்லுங்க, கேட்கல? ஆமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் காண்பார்கள். எதற்கெல்லாம் காத்திருக்கீங்களோ உங்க கண்கள் காணும். அவன் தேவ பக்தியும் நீதி உள்ளவனுமா இருந்தான். அது மாத்திரம் போதாது, காத்திருக்கிறவர்கள் காணணும்னா ஆவி இருக்கணும், ஆவியில் நடத்தப்படணும், ஆவியானவர் பேசணும், ஆவியானவர் உங்களை ஆலோசனை கொடுத்து நடத்தணும். ஆமென். அப்போ ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுன்னா அவனுக்கு சிங்காசனம். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை உங்களுக்கு. என்ன, நான் ஒவ்வொரு பாயிண்ட் மாத்திரம்தான்.
யோசேப்புக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. பஞ்ச காலத்துக்கு வரும்படி தப்புவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நடத்தின போது பார்வோன் சொல்றான், வேற ஒருத்தனுள்ள நீ தான் அந்த ஸ்பெஷல் ஸ்பிரிட், அந்த ஆவி விசேஷித்த ஆவியை பெற்றவன் நீ தான். உடனே சிங்காசனம் உண்டாகிறது. ரெண்டாவது யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். யாத்திராகம் 31:5. தேவ ஆவியினாலே நிரப்பினேன். யாரா? பெசலெயேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. பெசலெயேல் தேவ ஆவியினாலே நிரப்பினான். நிரப்பப்பட்டிருந்தார்கள். எதுக்கு? விசேஷித்தவனாக இருக்கும்படி. ஆமென் சொல்லுங்களேன். மோசே ஆண்டவர்கிட்ட பார்த்தது, கேட்டது, பேசினது ஒருத்தனுக்கும் தெரியாது. பெசலெயேலுக்கு, அந்த டீமுக்கு ஒன்றுக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர்ட்ட பார்த்தது, கர்த்தர்ட்ட பேசினது, கர்த்தர்ட்ட வாங்கினதை அச்சு பெசகாம அப்படியே பெசலெயேலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அவன் அப்படியே ரிசீவ் பண்ணி அவன் அப்படியே பலிபீடத்தை, அப்படியே உடன்படிக்கை பெட்டியை, அப்படியே தூப கலசத்தை, அப்படியே பொற்பாத்திரத்தை, அப்படியே கேருபீன்கள் சேராபீன்களை, அப்படியே பலகையை எல்லாம் பர்ஃபெக்ஷனாக செய்கிறான்னா என்னதுனாலயா? ஆவி. அப்போ விசேஷித்தவனா உங்களை மாற்றும் பரிசுத்த ஆவி. மூன்றாவது என்னாகமம் 14 அதனுடைய 24 வேதம் சொல்லுகிறது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனாய் இருந்தபடியா, வேற ஆவி உடையவனாய் இருந்தபடியா. அப்படின்னா ஒருத்த ஆவி இருந்தா சிங்காசனம், பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ள இருந்தா விசேஷித்தவன், பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ள இருந்தா அவன் சுதந்தரித்து கொள்ளுவான். எதெல்லாம் நீங்க சுதந்தரிக்கலையோ ஆவி இருந்தா நீங்க சுதந்தரித்துக் கொள்வீர்கள். கேட்கலையே? பல வருஷம் காத்திருந்தத ஒருத்தன் டக்குன்னு சுதந்தரித்தான். பார்த்தீங்களா? ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததா நீங்க வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பீர்கள், ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள், நன்மைகளை சுதந்தரிப்பீர்கள். ஆமென். ஆரோக்கியங்களை சுதந்தரிப்பீர்கள், ஆட்களை சுதந்தரிப்பீர்கள், ஆத்துமாக்களை சுதந்தரிப்பீர்கள். ஆவி. அப்போ ஒருத்தனுக்குள்ள ஆவி இருந்தா சுதந்தரிப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உபாகமம் 34:9 ஒருத்தனுக்கு ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். யாரு? மோசே. நூனின் குமாரனாகிய யோசுவா அவன் ஞானத்தின் ஆவி, அவனுக்குள்ளும் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. இந்த ஆவி இருந்ததுனால வேதவசனம் சொல்லுகிறது மேன்மை. ஒரே நாளில் கர்த்தர் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினான். த ஹானர். ஒரு ஆவி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? மேன்மை. கனத்த கத்த தருவா. உங்க மேல ஆவி இருக்கா? உங்களை உயர்த்துவது நிச்சயம். உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா? உங்க வேலையில, வியாபாரத்துல, குடும்பத்துல, ஊழியத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. நியாயாதிபதிகள் 14:6, நியாயாதிபதிகள் 14:19, நியாயாதிபதிகள் 15:14 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இருந்தபோது பயங்கரமான பராக்கிரமான காரியங்களை செய்தான். ஒருத்தன் மேல ஆவி இருந்துச்சுன்னா அவன் பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆவியானவர் வந்தா என்ன வருது? பலன், ஸ்ட்ரென்த். கர்த்தருடைய ஆவி அவன் மீது இறங்கின போது ஒரு பச்சை கழுதை தாடை எழும்ப வச்சு 1000 பெலிஸ்தியரை கொன்று குவிக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கின போது ஒரு சிங்கத்தை, பால சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்தடிகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது 300 நரியை பிடிச்சு வாளோட வாளை 2 கட்டி பெலிஸ்தியரின் வெள்ளாமையை கொளுத்தி போட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபோது பெலிஸ்தியரின் 30 பேர் வஸ்திரத்தை உரிந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபோது அவன் கையில் ஒன்றுமில்லாது இருந்த போதிலும் பெலிஸ்தியரின் அங்கே அந்த அரண்மனையில் நிலைக்காலை பிடித்து கொண்டு தூக்கி கொண்டு போனான். த ஸ்பெஷல் ஸ்பிரிட். ஆவி இருந்துச்சுன்னா பலன். நீங்க சோர்வே அடைய மாட்டீங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர்
இருந்தால் தேவனுடைய ஆவி சவுல் மீது இறங்கின போது தீர்க்க தரிசனம் உரைத்தான். ப்ராஃபஸி, கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி. ஆவி வருதா, தீர்க்க தரிசனம் வரும். உங்களுக்குள்ள ஆவி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? தீர்க்க தரிசனம் வரும். நீங்கள் பேசுறது தீர்க்க தரிசனமாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கிறது தீர்க்க தரிசனமாக இருக்கும். நீங்கள் ஆராதனை நடத்துறது தீர்க்க தரிசனமாக இருக்கும். ஆமே, நீங்கள் ஜெபம் நடத்துறதே ப்ராஃபஸியாக தான் இருக்கும். அந்த ஆவி இருக்கணும். சும்மா வெறுமையாக ஆராதிச்சிடக்கூடாது, வெறுமையாக அப்படி போயிடக்கூடாது. பேசும்போது ஆராதிக்கும் போதே அந்த ஆவியில் இருந்துச்சுன்னா தீர்க்க தரிசனம் வரும். ஜெபம் நடத்துகிற அந்த ஜெப ஆவியில் இருக்கிறவங்க ஜெபம் நடத்துறது தெரியுமா? வித்தியாசம் இருக்கும். தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? எம்டியாக சிலர் டப்புன்னு ஜம்முட்டு போயிடுவாங்க. ஆமாம், அந்த பாசு அப்போ அந்த ஆவியில் நிரப்பப்பட்ட அனுபவம் சும்மா கடமைக்கு ஜெபிக்கிற கூட்டங்களாக இருக்கும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபம் பாருங்கள், அந்நிய பாஷையிலே தீர்க்க தரிசனம் வர்றதை நம்ம ஸ்பிரிட்டில் டயக்னைஸ் பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆவி மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனம், ஊழியத்துக்கு தீர்க்க தரிசனம், வியாபாரத்துக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாம் தீர்க்க தரிசனமா வரும். தானியேல் 6:3 வேதம் சொல்லுகிறது, இந்த தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. ராஜா சொல்றான், நான் உன்னை கணம் பண்ணுவேன். ஹானர், உங்களை கணம் பண்ணுவா. ஆவியானவர் இருந்தார் வச்சுக்கோங்க, கணம். ராஜா சொல்ற, நான் உன்னை கணம் பண்ணுவேன். இந்த விசேஷித்த ஆவி, அபிஷேகம் ஒன்று வந்துச்சுன்னா கணம் வரும். அல்லேலூயா. என்ன இவங்க கணம் பண்ணலையே, என்னை மதிக்கலையே அப்படி நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கம், அது வரும். மற்றவங்க உங்களை கனம் பண்ணுவாங்க, உங்களுக்கு முன்னாடி எழுந்து நிற்பாங்க, உங்களை மரியாதை கொடுப்பாங்க, உங்களை மதிப்பாங்க, உங்களை கனமோட பேசுவாங்க, உங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக உங்களை நினைப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அனாயிண்டிங், பிகாஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். கனம், நீ குடும்பத்தால் கனம் பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ இந்த ஆவியினால அவன் நிரப்பப்பட்டிருந்தான். இந்த ஆவியானவர் அவன்கிட்ட பேசியிருந்தார், பேசுறவராக இருக்கிறார். அவன் கண்டினியூ, இந்த ஆவி அவனை ஏவி இருந்திருந்தது. அல்லேலூயா. எனக்கு இந்த ஏவுதல், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. ஏவுதல். இப்போது 3 காரியம் அவனுக்குள்ளே இருக்குது. ஒரு ஃபேமிலி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் பர்சன், ஆவிக்குரிய மனிதன் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆவியானவர் தான் அவனை நிரப்பியிருக்கணும். ஒரு ஃபேமிலியை கர்த்தர் ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆவியானவர் அவருக்கு பேசிகிட்டே இருக்கணும். ஆவியானவங்களை ஏவணும். என்ன செய்யணும்? ஏவணும். நீதிமொழிகள் 1:23, Proverbs chapter 1:23 வாசிக்க கேட்போம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். எனக்கு ரொம்ப இந்த வசனத்தை பார்த்தோன்னே இஷ்டமாயிருச்சு. ஆவியில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சி வந்துருச்சு. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பினால் என்ன வச்சிருவாராம்? ஆவியை வச்சிருவாராம். 2வது சொல்றாரு, வார்த்தை, நான் உங்க கூட பேசுவேன்றாரு. வார்த்தையையும் உங்களுக்குள்ள வைப்பேன், தெரிவிப்பேன். அப்போ ஒரு கடிந்து கொள்ளுதல்ங்கிற ஒரு வேர்டு, ஆவியும் வந்துடுது, வார்த்தையும் கர்த்தர் பேச ஆரம்பிச்சிடறார். ஆவியான 2 காரியத்தை செஞ்சிடறார். ஒன்று இந்த ஏவுதல், ஆலோசனை நடத்துதல், அதை நான் சொல்கிறேன். அப்போது ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரணும்னா எதுக்கு வரணும்? எதுக்கு இடம் கொடுக்கணும்? புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம். சொன்னால் சிலருக்கு பிடிக்கல. ஃபேமிலியில் சில கைடன்ஸு சொன்னால் சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது, வெறுக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறது, அவங்க என்ன பேசுகிறது, இவங்க என்ன பேசுகிறது, பெரியவங்களுக்கு அவ்வளோதான் மதிப்பா. ஒரு குடும்பத்தில் சில காரியத்தை சொல்கிறாங்களா, ஏற்றுக்கொள்ளுங்க, வெறுக்காதீங்க. உங்களை விட்டு கொடுத்து பாருங்களேன் அந்த வார்த்தைக்கு.
ஏன் நம்ம நஷ்டப்படுறதே இல்லை? ஏன் நம்ம குறைவுபடுறதே இல்லை? ஏன் நம்ம சில நேரம் அதுக்கு நம்மளை தலையை விட்டு கொடுக்கறது இல்லை? கடிந்து கொள்ளுதலுக்கு. நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், நான் அதை அல்லல் தட்டுவதில்லை. நான் அதை அல்லல் தட்டவே மாட்டேன், கொடுத்துட்டே இருப்பேன். கொட்டுங்க, அது எனக்கு நல்லா இருக்கும். அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்குமா? எப்படி இருக்குமா? எண்ணெய். இன்னும் அதிகமாக எப்போ ஜெபிப்பானா? கடிந்து கொள்ளும்போது, கடிந்து கொள்ளுதல் வரும்போது, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது, அதுக்கு என்னை ஆவி அர்ப்பணிக்கும் போது, அதுக்கு என்னை விட்டு கொடுக்கும்போது. அதை செஞ்சு பாருங்க. காத்திருக்கிற உங்கள் கண்கள் காணும். உங்கள் கண்கள் கண்டிப்பாக, சிமியோன் சொல்கிறான், காத்திருந்தேன், இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தேன், என் கைகள் இரட்சணியத்தை கண்டது. உங்கள் காத்திருத்தல கர்த்தர் இந்த மாதம் முடிய பண்ணி உங்கள் கண்கள் காண செய்வா. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். என் ஆவியை உங்களுக்குள்ள, என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். 2 காரியம் சொல்றார். கடிந்து கொள்ளுதல் டைம்ல 2 நடக்குது. ஆவியும் வந்துடுது, வார்த்தையையும் தெரிவிப்பேன், பேசவும் செய்கிறார் ஆவியானவர். 3வது ஆவியின் ஏவுதல். இந்த ஆவியின் ஏவுதலுக்கு ஒரு 4-5 வார்த்தை, எவ்வளோ டைம் இருக்கு அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆவியானவருடைய ஆலோசனை நடத்துதல் அதெல்லாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 2:27 தான் சிமியோனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அவன் ஆவியினாலே, ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அப்படின்னா ஆவியானவர் அவனை உந்தி தள்ளி இருக்கிறார். மார்க் 1:12 பாருங்க. ஆவியானவர் அவனை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். யார? உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு எதுக்கு போக ஏவினாராம். ஸோ ஒரு ஏவுதல், ஒரு உந்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எசேக்கியேல் 13:3 பாருங்க. எசேக்கியேல் 13:3 கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. இங்கேயும் ஆவியின் ஏவுதலை பற்றி போட்டிருக்கு. இங்க தீர்க்கதரிசிகள் ஆவியின் ஏவுதலினால பேசுறாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் பேர் கொடுக்கிறார், மதிகட்ட தீர்க்கதரிசின்றாரு. அப்படின்னா என்ன பிரதர், ஆவியின் ஏவுதலை தானே அவன் போனான் சிமியோன். அப்போ இது என்ன? அதுக்கு முந்தின வசனம் இருக்கு, அந்த முந்தின வார்த்தையை பாருங்க. தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும், ஒன்றும் பார்க்கல, ஆனால் ஆவி ஏதோ ஏற மாதிரி இருக்கு அப்படின்றது மட்டும் வச்சுக்கிட்டு போகக்கூடாது. இவன் ஆவியின் ஏவுதலை பெற்று ஆலயத்துக்கு வந்தான்னா அங்கே ஒன்றை பார்த்தான். எதை? இயேசுவை, இரட்சணியத்தை கண்கள் கண்டது. ஒரு காரியத்தை தரிசிக்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஏவினார்னா உங்கள் கண்கள் காணும். ஏவனாரு ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே பார்க்கலை, ஒன்றுமே கிரியை செய்யலை, ஒன்றுமே சம்பவிக்கலை, ஒன்றுமே ரிசீவ் பண்ணலைங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனுக்கு தான் மதிக்கட்ட தீர்க்கதரிசிக்கு ஐயோ. உங்களை கர்த்தர் ஆவியானவர் ஏவி இங்கே கொண்டு போகிறாரா? கரெக்டா, அனனியா நீ போ போ, நேர்த்தரு எனப்பட்ட தெருக்கு போ, இங்கே ஒருத்தர் இருப்பான், போ கையை வை, மீன் செதில் விழும், எலும்பு, அவனை அபிஷேகம் பண்ணு. ஏவிட்டார், பேசிட்டார், ஏவி போனால் கரெக்டாக அங்கே தரிசிக்கிறான். ஆவி ஏவுதல் வந்தால் நீங்கள் என்னத்தையாவது பார்க்கணும். ஆவி ஏவுதல் இருந்துச்சுன்னா எதையாவது உங்கள் மாம்ச கண்கள், ஆவிக்குரிய கண்கள் அதை தரிசிக்கணும். ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒன்று வசனம் முன்னாடி வரும், உங்கள் இருதயத்தில் வசனம் பேசுவார், அதை நீங்கள் சொல்லும்போது அப்படியே கிரியை நடக்கும். எஸ், என்கிட்ட ஆண்டவர் இதை சொல்லியிருந்தாருன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆமென். அதான் ஆவியின் ஏவுதல். நீங்கள் வாசித்து பாருங்களேன். என்னாகமம் 21:18 பல ஏவுதல் இருக்கு. என்னாகமம் 21:18 நியாய பிரமாணிகளின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்களாம்.
மனுஷ ஏவுதலும் இருக்கு. என்ன? ஆமாம், ஒரு ஆள் நான் உங்களை போங்க அப்படின்னு ஏவி விடலாம். தோத்திரம் சண்டை விடுறதுக்கு ஏவி விடுற ஆட்களும் இருக்கு. போடு பேசு போட்டு உன் மாமியார் அப்படியே விட்டுறாத, நான் வாரேன். ஆவியின் ஏவுதல், மாமியாரின் ஏவுதல், அம்மாவின் ஏவுதல், மாமனாரின் ஏவுதல், அப்பாவின் ஏவுதல், மச்சினை ஏவுதல், குழந்தையா ஏவுதல், பொல்லாத ஏவுதலாக இருக்க. ஏவுகணையோட மோசமான ஏவுகணை தான். சர்ச்சில் சிலர் உங்களை ஏவி விடுவாங்க, இடம் கொடுக்காதீங்கன்ற. நான் மனுஷ ஏவுதல் இருக்குல்ல. ஆமென். இங்க யோபுனுடைய ஃப்ரெண்டு பாருங்களேன், யோபுடைய ஃப்ரெண்டு. யோபு 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜோப் சாப்டர் 20 verse 1, 2, 3. அப்பொழுது நாகமாத்தியனான சோப்பார் பிரதியுத்தரமாக, இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியா, என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியா நான் தீவிரித்து சொல்லுகிறேன். நான் படிச்சதெல்லாம் எனக்குள்ள மண்டைக்குள்ள பலருக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கும். பல பேர் படிச்சு பல கேள்வி கேட்டு மண்டைக்குள்ள டெபாசிட் பண்ணி வச்சுட்டு உக்காந்துட்டு சிந்தனைகள் என்னை ஏவுகிறது. அடுத்த வசனம் சாமி. நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன், ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. ஏவுதான். ஒருத்தனுக்கு மண்டையில் ரொம்ப நாலேஜ் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களையும் ஏவும். உட்காந்து ஆலோசனை கேட்க பிடிக்காது சில ஆட்களுக்கு. அப்படியே பட பட படன்னு வரும் பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 பேர் உட்காந்துருந்தா ஒரு ஆளுக்குள்ள மண்டை குழம்பும். ஏன்னா அந்த ஆளுக்கு தெரியும் அந்த மேட்ரு. அப்படியே நான் சிலருக்கு எல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல வாய் சும்மா இருக்காது, பட 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 படன்னு புரிஞ்சு தள்ளிடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆளை பேச விடாது. இவங்க ரொம்ப எல்லாம் நாலேஜ் பர்சன், எல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், எல்லாம் தெரிந்தாலும் தெரியாதவனு போல இருங்க. ஏவுதுன்னு என்னன்னாலும் பேசிட்டு விட்டுறாதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் திரும்பி கேளுங்க, எது ஏவுது உங்களன்னு கேளுங்க. சிந்தனை ஏவுதா? நியாய பிரமாணிகன் சில கட்டளை உங்களை ஏவுதா? ஆட்கள் உங்களை ஏவுறாங்களா? எது ஏவுது உங்களுக்கு கேளுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போஸ்தலர் 16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து. இந்த மேட்டர்லாம் ஏவுமா? எது ஏவுதா? பொல்லாத ஆவி. இன்னைக்கு தீர்க்க தரிசன குறி. நீங்கள் ஜெபிக்கணும்னு போனீங்கன்னா தீர்க்க தரிசனம் வரும். தீர்க்க தரிசனம்னு கேட்க போனீங்கன்னா குறிதான் ஆவியாகும். உங்களுக்கு நலமானதை தானே சொல்லும். தீர்க்க தரிசனம் நான் தீர்க்க தரிசனத்தையும் தீர்க்கதரிசிகளையும் அற்பமாக எண்ணாதிருங்கள், நலமானதை எடுத்துக்கொண்டு நலமில்லாததை விட்டு விடுங்கள் என்று தான் வேதம் சொல்லுது. ஆனால் நீங்கள் இதுக்காகவே மெனக்கெட்டு எஃபர்ட் எடுத்தீங்கன்னா சில நேரம் நமக்கு தீர்க்க தரிசன குறி தான் வரும். கவனமாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதுனால தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். அவள் ஆவி ஏவுது எது? குறி சொல்கிறதுக்கு. அவளும் ப்ராஃபஸி தான் பேசுவோம். பிசாசு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடந்த காலத்தை பர்ஃபெக்டாக சொல்லும் கடந்த காலத்தை. ஆனால் வருங்காலத்தை சொல்கிறவர் நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்லுவார். இனி சம்பவிக்க போகிறவைகளை அப்படின்றாங்கல்ல. இப்போ நடக்கிற பஞ்சாயத்தை இனி நடக்க போகிற பஞ்சாயத்தையும் சொல்கிறது இயேசு ஆவியானவர். பாஸ்டர் சொல்கிறது அது பிசாசும் அழகா சொல். உங்கள் செல்ஃபோன் நம்பரை, உங்கள் கார் நம்பரை, உங்கள் பைக் நம்பரை, உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரை இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு கேட்குறேன். எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். இதனால் என்ன பக்தி விருத்தி உண்டாகுது? தீர்க்க தரிசனம், பக்தி, புத்தி, ஆறுதல். தீர்க்க தரிசனம்,
பக்தி, புத்தி, ஆறுதல். இது 3 தான் தீர்க்க தரிசனம். உங்களை பக்திக்கு நேராக திருப்பணும், உங்களை புத்தி அடைய பண்ணணும், உங்களை ஆறுதலும் படுத்தணும், கம்ஃபர்ட் ஆக்கிடணும். இது 3 ஒரே சைமல்டேனியஸில் ஒன்று நடக்குதுன்னா அது தீர்க்க தரிசனம் தான். பர்ஃபெக்டாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற தீர்க்க தரிசனம். சும்மா உங்களை பிளஸ் பண்ணுற மட்டும் தீர்க்க தரிசனம் இருந்தால் அது தீர்க்க தரிசனம் அல்ல. உங்களை பக்தி அடைய வைக்கணும், உங்களை புத்தி அடைய. இதில் தப்பு பண்ண, நீ இதை கரெக்ட் பண்ணு, நீ இதில் விழுந்துட்ட, இதில் ஜபம் குறைவாக இருக்குது, நீ பிரசங்கத்தில் கரெக்ட் பண்ணிடு, நீ ஊழியத்துலன்னு ஓடணும், எங்கேயோ மிஸ்டேக்காக சில நபரோட இருக்கு சொல்கிறாரா, புத்தி கொடுக்குறாரா, உங்களை பக்தி அடைய பண்ணுறாரா, உங்களை ஜபத்துக்கு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறாரா, ஊழியத்தில் அடுத்த லெவல் கொண்டு போகிறாரா, உங்களை ஆறுதல் படுத்துகிறாரா. கடைசியில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும், இருதயம் சமாதானம் வரும், நதியை போல பொங்கும். அப்போ தான் தீர்க்க தரிசனம். உங்களை தீர்க்க தரிசனங்கிற பேரில் ஜஸ்ட் ப்ராஃபஸியை சொல்லி நீ ஆணையாக்கும் பூனையாக்கணும் உன்னை மேலே தூக்கி வச்சுட்டு உங்களை அப்படி சொல்லி கேலப் பண்ணி விடுற தீர்க்க தரிசனம் அது குறி சொல்கிற ஆவி, பொல்லாதாவி. பைக்கு நம்பரை சொல்லி என்ன பிரயோஜனம் போகுது? வாசலுக்குள்ள நுழையும் போது உங்கள் பைக் நம்பரை ஃபோட்டோ எடுத்து ஆப் ஒன்று இருக்குது, நம்பர் அடித்தா உங்கள் பேர், உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாம் வந்துடும். சொல்லட்டா, நானும் தீர்க்க தரிசனம் பிரதர், உங்கள் வண்டி நம்பர் இதுதானே? ஆமாம். பிரதர், உங்கள் பேர் இது தானே? ஆமாம். உங்கள் அட்ரஸ் இது தானே? ஆமாம். இதனால் என்ன கண்ட, என்ன நடந்தது, என்ன தான் சம்பவிச்சது? உங்களை பக்தி அடைய பண்ணுச்சா, உங்களை புத்தி அடைய பண்ணுச்சா, உங்களை ஆறுதல் பண்ணுச்சா? ஒரே எக்ஸைட்மெண்ட், எக்ஸாஸ்ட். உங்களை எம்பவர் பண்ணுச்சா? ஒன்றும் இருக்காது. அடுத்த நாள் அதே சோம்பேறி, காலையில் கழுத தூங்கி எழும்பி ஊழ வாயோட எழும்பி டீ குடிச்சிட்டு என்ன பக்தி வந்துச்சு? உங்களுக்கு விளங்காது பாருங்க நான் சொல்றது. அப்போஸ்தலர் 21:4 அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். எருசலேம் போகாதப்பா, இது ஆவியான சொல்ற வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலர்கள் ஏவுதலினாலே எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். சில நேரம் ஆண்டவர் நடத்துவார், சில மனுஷ ஏவுதல் வரும், சில அறிவு ஏவுதல் வரும், சில குறி சொல்கிற ஏவுதல் வரும். நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏதுன்ட்டு. புரியுதா? விளங்குதா உங்களுக்கு? ரோமர் 2:4 சொல்லுது பாருங்க, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாராக இருந்தாலும் உனக்கு போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லைன்றாரு. அப்போது 4 வசனம், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல். எதுக்கு ஏவுதான்? மற்றவங்களை நியாய தீர்ப்பு சொல்லும்போது நீ அந்த நியாய தீர்ப்புக்கு இருக்கிற நீ கவனம், நீ தேவ தயவில் குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சார்ந்த ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. மற்றவர்களைய குற்றவாளியை தீர்க்கிறோம், மற்றவங்களை கண்டம் பண்ணிடுறோம், மற்றவங்களை நியாய தீர்த்துடுறோம், மற்றவங்கள குறை பேசிடுறோம், மற்றவங்கள இஷ்டத்துக்கு பேசிடுறோம், ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோமா இல்லையா? சொல்லுங்க, செய்கிறோமா இல்லையா? ஈஸியாக பேசிடுவோம், யாருன்னாலும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோம், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம். ஆமாம். ஆனால் ஆண்டவங்க சொல்கிறாரு, நீ குணப்படும்படி தேவ தயவு உன்னை ஏவுதுங்கிறத நீ அறியாமல் நீ அசட்டை பண்ணுற. யாரையும் கையை நீட்டி பேசிடாத. கிருபை மேலே இருக்குது, தயவு இருக்குது, இறக்கம் இருக்குங்கிறத மறந்துட்டு ஏவுதலை விட்டுட்டு இஷ்டத்துக்கு அடிச்சிடாதீங்க. மனுஷனை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. யாரை என்ன செஞ்சிடாதீங்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடாதீங்க. 2 கொரிந்தியர் 5:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எப்படியா? அன்பு உங்களை நெருக்குதா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்களேன். மாமியாருக்கு நகோமி கொடுத்த முத்தம் போல எந்த மருமக குடுக்கிய தோத்திரம் அல்ல இல்லையா? சொல்லுங்க.
அன்பு உங்களை ஏவணும். ஆமென் சொல்லுங்க. கடைசியாக ஒன்று சொல்லி ஜெபிச்சிடலாம். 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென். ஆமாம், இந்த வேத வசனம் எல்லாமே ஆவியானவரால் எழுதப்பட்டது. எல்லா தீர்க்க தரிசன வார்த்தை பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள், எழுதினது. இதை கைக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். காத்திருக்கிற உங்கள் கண்கள் காணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.